சனிப்பயிற்சி வர்றப்போ இந்த சனிப்பயிற்சி வர்றப்போ கும்பராசி இருக்கிறவங்க தயவு செய்து கொஞ்சம் அறுவை சிகிச்சைக்கெல்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தெளிவாக பார்த்து முடிவெடுத்துக்கங்க. ஏன்னா உங்கள் உடலை வந்து இதை செய்யாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எங்கிட்ட வரக்கூடியவங்களுக்கு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுடைய ஜாதக கருத்தை நீங்கள் பார்த்து சொல்லும்போது இந்த மாதிரி உடல்வாதை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நேரத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள். வைத்தியம் பண்ணுவதை சரியான முறையில் பார்த்து பண்ணுறது தான் என்னுடைய குறிக்கோள் நோக்கமே ஒழிய இங்கே பண்ணாதீங்க அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய காலக்கணக்கில் ஒரு நோய் வந்து வரும். அந்த நோய்க்காக நீங்கள் வந்து அது என்ன தேவையோ அந்த வைத்தியத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி. மாறுபட்ட வைத்தியம் எடுக்கும்போது அது பின்னாடி அந்த நேரம் மாறினதுக்கப்புறம் என்ன ஆயிரும், பிரச்சனையை தொடர்ந்து கொடுக்குற மாதிரி வந்துடும். அப்போ தொடர்ந்து கொடுக்குற மாதிரி நம்ம வந்ததுனால தானே மாட்டிக்கிறோம். ஆமாம், அப்படி மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வந்து நமக்கு தேவையான ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னா நம்ம மாட்டிக்காமல் தப்பிக்க முடியும். அதுதான் விதியை மதியால் விழுவது. அந்த மதியை கொஞ்சம் உபயோகப்படுத்தினோம்னா எந்த நேரத்தில் எந்த வைத்தியத்தை கையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கும்பராசிக்காரங்க கவனமாக இருங்க வைத்திய முறையில்.